நம்ம வந்து த குட் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா பார்த்துட்டோம், ரைட்? இப்போ நம்ம வந்து அதோட கொஞ்சம் நெகட்டிவான ஒரு டார்க் சைட், சரியா? டார்க் சைடுங்கிறதோட இட்ஸ் வெரி அன்ஹெல்தி சைட், சரியா அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த அப்போஸ் பண்றாங்கல்ல, இப்ப நீங்க கான்டென்ட் அந்த கண்டென்ட் அப்போஸ் பண்றவங்க, சரியா? அவங்கள பத்தி பேசணும். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் சைபர் புல்லிங், சரியா? சைபர் புல்லிங் அளவுக்கு இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும், சரியா? அதுல மெயினா என்னன்னா, இப்போ நிறைய பாஸ்டர்ஸ் வந்து பேசுற காரியங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி சில மீம் பேஜஸோ இல்ல சில கிறிஸ்டியன் சேனல்ஸோ வந்து they talk about it, right? Is that wrong? No, it's not. தப்பே கிடையாது. பட் த வே யூ அப்ரோச் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? மெயினா வந்து நான் சொல்றது ஏன்னா, we see ஒருத்தனோட தியாலஜியை நீ வந்து கரெக்ட் தப்பு அப்படின்னு பிப்ளிக்கலா டிஃபெண்ட் பண்றது இஸ் டிஃப்ரெண்ட். பட் நீ அதை தாண்டி when you get personal, அவங்களோட physical appearance அட்டாக் பண்றது, அவங்களோட உருவம் அட்டாக் பண்றது, அவங்களோட உருவ கேலி செய்யறது வந்து தப்பான விஷயம். அது வந்து அதான் நம்ம சைபர் புல்லிங்னு சொல்றது. வந்து ஒருத்தனை வந்து ஒரு தரம் தாழ்த்தி பேசுறது, அதே மாதிரி ஒருத்தனை த்ரெட்டன் பண்றது, அதே மாதிரி ஒருத்தனை வந்து நாங்க வந்து அவன் பிசிக்கல், அதாவது என்ன சொல்றது, வெளி தோற்றத்தை பத்தி தப்பா பேசுறது, அது வந்து சைபர் புல்லிங்க்கு கீழே தான் வரும். ரைட் சொல்லு. ஸோ இது மெயினாக என்னன்னா, இதனால யாருக்கு பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அதை எக்ஸப்ட் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, த ஜெனரல் லைக் பாடி ஆஃப் கிரைஸ்ட் அவங்களும் இட்ஸ் கெட்டிங் எஃபெக்டட். அவங்கள மட்டும் இல்ல, see it doesn't necessarily have to be like wrong teaching. இப்போ somebody disagrees with you, இப்போ நீ ஒரு 3rd level 4th level ஒரு விஷயத்தை பத்தி பேசுற, ஃபார் எக்ஸாம்பிள் கிவிங் பத்தி பேசுற, somebody does not agree with it, சரியா? அவன் வந்து உன்னை அபியூஸ் பண்ணிடுவானுங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து. அது டைரக்டா வர மாட்டானுங்க, இது மாதிரி ஃபேக் ஐடியில வந்துட்டு உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி கண்டென்ட்ட பேச மாட்டாங்க, சும்மா வந்து திட்டிட்டு போயிடுவாங்க, சரியா? அது என்னன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இட் கெட்ஸ் டாக்ஸிக், சரியா? அது நீ பண்றது கரெக்ஷனுக்காக கிடையாது. கரெக்ஷன்னா யூ டெல் them why they are wrong. இங்க that's not what's happening. இந்த சைபர் புல்லிங்னா அது ரொம்ப கேட்கறதுக்கு மேபி ரொம்ப ஹார்ஷான ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், பட் as Christians we should be ashamed of doing it, சரியா? நீ ஒருத்தனோட ஐடியாலஜி அட்டாக் பண்றது இஸ் டிஃபரெண்ட், பட் you attacking somebody just by you know like அதை தாண்டி உனக்கு அவன் மேல அடிச்சா அந்த கோவம் தீராம அவனோட பர்சனலா அடிக்கிறது, you know you calling him names, அது ஒரு அபியூஸா மாறுது பாரு. that is so toxic. கலர் குருவி தலையான்றது, for an example சொல்றது, ஒரு பச்சை கலர் சட்டை போட்டுக்கடா, டேய் பச்சை கலர் சட்டைக்காரனே அப்படின்றது. சோ இது வந்து நான் பேசிக்கா சொல்றேன், அவன பார்த்து சொல்றது அடே குறுந்தாடிக்காரா அப்படின்னு, because that is not your problem. Your problem is their theology. இது என்ன சொல்றேன் மச்சான், இந்த புல்லிங் கல்ச்சர் இருக்குல்ல, இப்ப நாங்க சைபர் புல்லிங்ன்றோம், இது வந்து உண்மைக்குமே வெளியே இருந்து வார இதெல்லாமே வெளியே இருக்கிற நம்மளோட பர்சனாலிட்டிஸ் தான். இந்த பர்சனாலிட்டி என்னன்னா, நம்ம ஓகே இந்த புல்லிங் மென்டாலிட்டி வந்து உனக்கு அங்க வருது, உனக்கு யூ வாண்ட் டு அட்டாக் சம்படி அப்படி போகும்போது அது நீ பார்க்கணும் வந்து, ஓ இன் மைண்ட் லைக் நேச்சுரல் வே, நான் வந்து இந்த சைபர்லாம் வெளியே என்னோட என்னது நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ வந்து இன்னும் come off as very hateful, as a very hateful person you come across. உன்னோட பர்சனாலிட்டி உனக்கு நீ வந்து இன்டர்நெட்டுக்குள்ள போன பிறகு உன்னோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, வெளியே வந்த பிறகு உன்னோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்றது அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. அதுதான் இந்த ஃபேக் அக்கவுண்ட்ல வந்து திட்டுறது இருக்குல்ல, அதுவும் அதே மாதிரி தான். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் they don't want to come in their account. They want to hide behind, and if you talk to them உண்மையா பேசினா அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுவாங்க. நம்ம ஆமா ப்ரோ, நல்லா பண்றீங்க ப்ரோ, சூப்பர். நீ ஃபேக் ஐடில வந்து அவன் நம்மளோட தான் உட்கார்ந்து சாப்பிட்டுருப்பான், நம்மளோட தான் இருந்திருப்பான். பட் யூ நோ that is the mentality bro. அது வந்து ஒரு விதமான ஒரு டாக்ஸிக்கான மென்டாலிட்டி. ரைட். சோ அதோட ரூட் காஸ் வந்து நம்ம ரூட் காஸ் தான் நமக்கு பார்க்கணுமே ஒழிய, அது வந்து அவனோட ரூட் காஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து இருக்கு. Absolutely. நான் இதை பத்தி இந்த சைபர் புல்லிங் நான் ஏன் எடுத்துட்டு வந்தேன்னா, at this day and age a lot of people are calling out a lot of wrong theologies, which is great. சரியா? early church fathers சொன்ன மூணு விஷயங்கள்ல one of the most important thing is
stand up against false teachings and heresies. சரியா? So as a church அதில் நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அதில் நம்ம வந்து ஒரு பர்சன் கூட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஆம் ஆல் ஃபார் இட். சரியா? ஆனா வேர் டு யூ ட்ரா த லைன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. சரியா? இப்போ நான் பேசுறத வச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம யாரை பத்தி பேசுறோம். யாரை பத்தி பேசுறோம்? அந்த ரோஸ்டிங் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி ஒரு சேனல் இருக்கு. சரியா? So I've watched their videos. சரியா? So sometimes they talk about very like hardcore theological things that a lot of pastors get wrong. Yes. அதை பத்தி பேசுவாங்க. சரியா? which I agree with. சரியா? ஆனா அது என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த தியாலஜியை தாண்டி அவங்க என்ன பண்றாங்க, இந்த they get abusive. Yes. When it gets abusive it becomes a problem. ஏன்னா உன்னோட ஆடியன்ஸ் வந்து there are two types of audience. ஒன்னு வந்து the person that you're addressing it to. Yes. The pastor that you're talking about. சரியா? that is their audience. இன்னொரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் என்னன்னா அந்த பாஸ்டரை கேட்கிற மக்கள். புரியுதா? So இவங்க ரெண்டு பேரோட மெயின் ஆடியன்ஸ் when you're talking about a certain person. சரியா? So நீ அவங்கள வந்து அபியூசிவ் ஆகும்போது என்ன மேட்டர் ஆகுதுன்னா, even if your content is good, even if what you're speaking is sound doctrine, அவங்களுக்கு கேட்க விருப்பம் இருக்காது. ஏன்னா the way you're coming across is aggressive, it's abusive. You get what I'm saying? புரியுது நான் சொல்றேன். So அதனால என்ன ஆகும், நீ சொல்றது சத்தியமாவே இருந்தாலும் அவனுக்கு கேட்க தோணாது. ஏன்னா இவன் வாடா போடான்னு பேசிட்டு இருக்கான், நாயின் பேசிட்டு இருக்கான், என்ன நம்ம பாஸ்டோட தலையை பத்தி பேசிட்டு இருக்கான், உடம்பு பத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் அதை கேட்க மாட்டாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியும் என்ன நினைச்சுன்னு சொல்லி, தே பாட் திஸ் டிவோர்ஸ் பேப்பர் பத்தி ஒரு டிவோர்ஸ் டாக்குமெண்ட்டை கொண்டாந்து ஒரு பாஸ்டருக்கும் அவருக்கும் லைக் இன்னொருத்தங்க அவரோட ஐ திங்க் ஹிஸ் வைஃப் ஓ சம்திங் என்ன பிரச்சனை தெரியல, பிரச்சனை மைட் பி ஈவன் சீரியஸ். ஓகே, நீங்க வந்து சீரியஸான ஸோ தே பாட் த டிவோர்ஸ் டாக்குமெண்ட் தே ஸ்டார்டட் அதை வாசிச்சு அவங்கள பத்தி வந்து கமெண்ட் படிக்க துவங்கிட்டாங்க. அதுல ஒரு டேஞ்சர்ஸ் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஜஸ்ட் திங்க் அபவுட் த சில்ட்ரன். அந்த பாஸ்டருக்கு பிள்ளைங்க இருக்கலாம், அந்த பிள்ளைகள் அவங்க சம்மந்தப்பட்ட அவங்களோட ஸோ தே மஸ்ட் பி கோயிங் த்ரூ ட்ராமா because of what you are doing. They are already having a tough time. Right. நினைக்கும் போது நீயும் வந்து இப்படி பேசும் பொழுது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, even like think about like அந்த பாஸ்டரோட immediate family, right? இப்போ நிறைய பேர் வந்து like like they are not in it knowing that the pastor is wrong. இப்போ ஒரு பாஸ்டர் வந்து தப்பான தியாலஜி பேசுறான்னு சுத்தி இருக்கிறவங்க தப்புன்னு ஒருவேளை தெரியாது. சரியா? அவங்க எல்லாருமே பிளைண்டா தான் இருக்காங்க. சரியா? ஆனா நீ அவங்க அபியூஸா பேசும்போது என்ன ஆகும், அவங்களோட ஹார்ட் இன்னும் ஹார்ட் ஆகும். உனக்கு வந்து they won't even give you a chance to listen. You're not going to win people. Exactly, right? So own goal and if your goal is to call out false teachings and show them to Christ, 100%. there is a completely different way to approach it. ஆனா அது என்னன்னு நான் சொல்றேன் உனக்கு. சரியா? Because நான் எவ்வளோ disagreements நான் வந்து இந்த சேனல் மேல வைக்கிறேனோ, I have also come across Instagram accounts and Facebook like YouTube channels that do an amazing job. சரியா? அவங்க வந்து எங்க கடிந்து கொள்ளணுமோ அங்க கடிந்து கொள்றாங்க. ஃபால்ஸ் டீச்சர்ஸ் எங்க கால் அவுட் பண்ணுமோ அங்க கால் அவுட் பண்றாங்க. அட் த சேம் டைம் ஆஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்ன இம்பார்ட்டன்டான டாபிக் பேசணுமோ அதுவும் பேசுறாங்க. 100%. சரியா? அது மாதிரி நான் கேள்விப்பட்ட ஃபியூ சேனல்ஸ் நான் சொல்றேன். நான் ரெகுலரா பாக்குற ஒரு சேனல் வந்து ட்ரூத் இன் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் நான் ரெகுலரா பார்ப்பேன். ஜேக்கப் ஜெயராஜ் சொல்லி சூப்பரா பேசுவார். சரியா? அவர் எப்படி கால் அவுட் பண்ணுவான்ற இது மாதிரி ஹெரசிஸ் பேசுறவங்கள செம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுவார். ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டு அவர் பேசுறது மதிப்புக்கும் மரியாதையும் கூறிய. ஏன்னா he knows that man holds a certain position in society. நீ அவங்களை அபியூஸ் பண்றதுனால ஒன்னு அவங்க கேட்க மாட்டாங்க நீ சொல்றத. சரியா? ஏன்னா ரைட் ஆஃப் த பேட் நீ என்ன வாடா போடாங்கிற மரியாதை பேசுறேன், நான் எதுக்கு உன்னை கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு even a child will behave like that. Exactly. So அவங்களுக்கு நீ தப்புங்கிறத சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டி அங்கேயே ஷட் டவுன் ஆயிடுது. சோ இவர் அதை பண்ணவே மாட்டார். இவரு தியாலஜிக்கல் மேட்டர் எடுத்துட்டு அதை பத்தி மட்டும் தான் பேசுவாரு. செம்ம டிக்னிஃபைடா பேசுவாரு. இப்ப நானே ஒரு நாளைக்கு ஒரு தவறான ஒரு டீச்சிங் காட் ஃபோர்பிட் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட பேசும்போது எனக்கே அதை கேட்கணும்னு தோணும். அப்போ சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்கே அப்படின்னு. சரியா? பியூட்டிஃபுல்லா பேசுவார் அவர். சரியா? அதே மாதிரி இன்னொரு சேனல் என்னன்னா அந்த ஜீவ நீரோடன்னு ஒரு சேனல் இருக்கு. அவரும் சூப்பரா செம்மையா பேசுவார். அவரும் வந்து இந்த அவர் எப்படின்னா பொறுமையா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த சர்ச் கான்டெக்ஸ்ட் லிட்டரேச்சர். அது மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோன்னா
விக்டர் ராஜ் அஃபிஷியல்னு ஒரு சேனல் இருக்கு, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். அவரோட வீடியோஸ் நிறைய பார்த்ததில்ல, பட் பார்த்த வரைக்கும் ரொம்ப பர்சனலா பேச மாட்டாரு, ரொம்ப பர்சனலா அடிக்க மாட்டாரு. He talks about theology. He talks about what it is. I disagree with him on a few things, which is which, you know, that you'll have disagreements with everybody. Secondary ஆன விஷயம். Yeah, but என்னோட problem என்னன்னா, they don't get abusive. சரியா? So when you're calling out somebody, it should always be very dignified. Yes. Right? Yes. Even when you're commenting, let's say you're commenting on a post that you don't agree with, you're commenting on a page that you don't agree with. Right? அவங்களோட views நீ agree பண்ணல, அவங்க ஹெரட்டிக்காவே இருக்கட்டும், right? You have to approach in a godly way. ஏன்னா அவங்களுக்குள்ள வேணா ஆண்டவர் இருக்காம இருக்கலாம், உனக்குள்ள ஆண்டவர் இருக்காருல்ல. 100%. அப்போ you have to show that in a godly way. உன்னோட காமெண்ட்ஸ்ல there should be some sort of dignity. நீ அவங்கள வாடா போடான்னு பேசுறது, அவங்கள வந்து தவறான வார்த்தைகள் யூஸ் பண்றது ஒரு பப்ளிக் ஃபோரம்ல, நீ ஆண்டவரை தான் அசிங்கப்படுத்துற. புரியுதா? அந்த டோன்ல யாரையுமே வின் பண்ண முடியாது. Exactly. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் you're not going to win anybody. நீ exactly you win an argument, you won't win the person. What is the point? Exactly. And நீ வந்து அந்த மக்களை காப்பாத்த போறதா நினைச்சு நீ ஒரு வேலை பண்ற பாரு, அந்த மக்கள் எந்திச்சு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இவன் நம்ம ஆளுங்களை பத்தி இப்படி பேசலாம். It is so evident. நீ வந்து கான்டென்ட்காக நீ அது பேசுறியா, அது நீ ரைமிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பேசினா கேட்பாங்க. யுவர் சேம் திங், அவங்களும் மக்கள் அதை கேட்பாங்களோ அதை நீங்க செல் பண்ண ட்ரை பண்றாங்க. நீயும் மக்கள் இதெல்லாம் இப்படிலாம் சொன்னாதான் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நீ செல் பண்ண ட்ரை பண்ற. So both are trying to sell, you know, what's going to go. Yeah. So அதனால I think it is very important for us to as Christians, even if you're opposing somebody that is not speaking the gospel, we have to do it in a dignified way. அவங்கள மரியாதை குறைவா பேசி, தரம் தாழ்த்தி பேசி, அதுல வந்து உனக்கும் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ரைட்? ஹாய் பிலீவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஷார்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் நம்ம ஊழியத்தை பற்றி சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா வந்து பார்ப்பாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய்.